my dear students, parents and friends. எக்கச்சக்கமான சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சிஸ் வந்துகிட்டே இருக்கு. நான் எல்லா வீடியோவும் இனி தொடர்ந்து போட போறேன். நிறைய வேகன்சிஸ், செம்மையான பேசிக் பே, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் எய்ம்ஸ் ஜிப்மர் மட்டும்தான் நம்மளுக்கு நார்த் சைடு வேகன்சிஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சிஸ்ன்னு. அப்படிலாம் கிடையாது. நிறைய வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ப்ரிப்பேரா இருக்கிறது தான் இதுல ஒரே ஒரு விஷயம். நம்ம படிக்கும் போதே ஃபுல் கிளினிக்கல் ஸ்கில் பிளஸ் எல்லாத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். சரி வாங்க, இந்த இம்பார்ட்டன்ட் நார்த்தன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஜாப் வேகன்சி பத்தி பார்க்கலாம். லிங்க் இதை ரெக்ரூட்மெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பேஜுக்கு போகலாம். ஸோ NCL நார்த்தன் கோல்ஃபீல்ட்ஸ் ரெக்ரூட்மெண்ட். இந்த ரெக்ரூட்மெண்ட்ல 9th April 1 May அப்படின்னு இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பத்தி ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. நார்த்தன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட். ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் பேராமெடிக்கல் கோர்சஸ், HEMM ஆப்ரேட்டர், ஓவர்சீஸ் சிவில், அவங்க எல்லாருமே இதுல அப்ளை பண்ணலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எங்க இந்த NCL லொக்கேட்டட் ஆயிருக்குன்னா சிங்ராலி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மத்திய பிரதேஷ் அண்ட் சோன்பத்ரா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல நம்மளுக்கு வேகன்சிஸ் அவைலபிளா இருக்கு. இது ஆன்லைன் அப்ளிகேஷன் இப்போ ஓப்பன்ல தான் இருக்கு. 9th 4th இருந்து ஓப்பன்ல இருக்கு. இதோட அப்ளிகேஷன் முடியறது May 1. ஸோ அதுக்குள்ள இந்த அப்ளிகேஷனை லாஸ்ட் மினிட் வரைக்கும் வைக்க வேண்டாம், அப்ளை பண்ணுங்க. எல்லா எக்ஸாமும் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி அட்டன் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுக்கு கண்டிப்பா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எப்படி அட்டன் பண்ணுங்கிற அந்த ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்ம எய்ம்ஸ் ஜிப்மர்ல ரொம்ப ஹெவி காம்படிஷன் இருக்கிறதுனால இங்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த வேகன்சிஸ் பத்தி நிறைய பேத்துக்கு தெரியாது. ஸோ இதுல எல்லாம் சீக்கிரமா உங்களுக்கு ஜாப் கிடைக்க எப்படி எய்ம்ஸ்ல 90,000 1 lakh கொடுக்குறாங்களோ அதே சேம் சேலரியில இங்கேயும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். தொடர்ந்து என் வீடியோ பாருங்க, நிறைய இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இங்க பாருங்க, அந்த டம்பர் ஆப்பரேட்டர், கிரேடர் ஆப்பரேட்டர் அப்படிங்கிற வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனாலும் இத சென்ட் பண்ணுங்க. நம்ம மெயினா நம்ம நர்சிங் ரிலேட்டடா தான் பாக்குறோம். நம்ம ஸ்டாஃப் நர்ஸ் ட்ரெயினி கிரேட் C எடுக்கிறாங்க. 47 வேகன்சிஸ் இருக்கு. பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே வேகன்சிஸ் கொடுக்குறாங்க. ஃபார்மசிஸ்டுக்கு 4, டெக்னீஷியன் பேத்தாலஜிக்கலுக்கு 12, டெக்னீஷியன் டென்டல் 2, பிசியோதெரபிஸ்ட் 4. ஸோ மற்ற டெக்னீஷியனும் இது கொடுத்துருக்காங்க. டோட்டலா 75 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்டாஃப் நர்ஸ்க்கு 47 வேகன்சிஸ். ஸோ எந்தெந்த கேட்டகரிக்கு எப்படி கொடுக்குறாங்கிறது எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டாஃப் நர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியானா, நீங்க 10th +2 மார்க் ஷீட் இருக்கணும். ரெகக்னைஸ்டு பேச்சுலர் ஆஃப் நர்சிங் டிகிரி இன் எனி ஸ்டேட், நாட் ஓன்லி ஃபார் நார்த் இந்தியான்னு தான் நினைக்க வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஆனா கண்டிப்பா ஸ்டேட் நர்சிங் கவுன்சில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். இங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாவே போதும். எல்லா பேராமெடிக்கல் கோர்சஸ்க்கும் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு செக் பண்ணிக்கங்க. நான் இந்த PDF டெலகிராம் சேனல்ல போடுறேன், கண்டிப்பா மறுபடியும் போய் பாருங்க. உங்களோட BSc மார்க்ஸ் ஜென்ரலா இருந்தீங்கன்னா 55%, OBCயா இருந்தீங்கன்னா 50%, SC/STனா 45% இருந்தா எலிஜிபிள் நீங்க. PWBD ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்தா எப்படி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதையும் பாத்துக்கங்க, செக் பண்ணிக்கங்க. இப்போ பே ஸ்கேலும் பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் ட்ரெயினி, ஃபார்மசிஸ்ட், டெக்னீஷியன், ரேடியோகிராஃபர், பேத்தாலஜிக்கல் அண்ட் பிசியோதெரபிஸ்ட், ECG இவங்க எல்லாத்துக்கும் பே ஸ்கேல் பேசிக் பேவே 47,330 rupees per month கொடுக்குறாங்க. இது பேசிக் பே மட்டும்தான். நிறைய அலவன்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கொடுப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் நீங்க ஜாயின் பண்ணணும்னா 1 year உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் அப்படின்னா 1 yearக்கு நீங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருப்பீங்க. கண்டிப்பா 1 year கழிச்சு உங்களை ரெகுலரா அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. பட் அந்த 1 yearலயும் உங்களுக்கு என்ன பேசிக் பேவோ அந்த அலவன்ஸோ எல்லாமே கிடைக்கும்.
உங்களை வந்து அவங்க மானிட்டர் பண்ணி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வச்சு அவங்க இன்னும் ஹையர் பொசிஷன்ஸ்க்கு எடுக்கிறதுனாலும் இந்த 1 இயர் யூஸ் பண்ணி எடுத்துருவாங்க. ஸோ அதுதான் ப்ரொபேஷன் பீரியட். ஸோ ஏஜ் லிமிட் வந்து எல்லா கேட்டகரிக்கு சொல்லியிருக்காங்க. 18 to 30 இயர்ஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன். இதே பிடபிள்யூ பிடி ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா 15 இயர்ஸ் எஸ்சி எஸ்டியா இருக்கும்போது ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க, ஆல்மோஸ்ட் 45 இயர்ஸ் வரைக்கும். ஸோ இந்த ஏஜ் லிமிட்ல இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிங்க. அப்ளிகேஷன் ஃபீ பாத்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ஃபார் ஓபிசி, ஓபிசி, பிசி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 1000 பிளஸ் ஜிஎஸ்டி வந்து 1180 ருபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீ. ஆனா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருந்தோ இல்ல பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைசா கூட நீங்க அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ண தேவையில்லை. இது வந்து ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஒவ்வொரு வேகன்சிக்கும் டெஸ்ட் வச்சுதான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேராமெடிக்கல் ஸ்டாஃப் மட்டும் நான் சொல்றேன். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 100 மார்க்ஸ்க்கு வைக்கிறாங்க. 90 மினிட்ஸ் டியூரேஷன் அப்படின்னா 1 hour 30 மினிட்ஸ் இந்த எக்ஸாம் இருக்கும். செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு பிரிக்கிறாங்க. செக்ஷன் ஏல வந்து டெக்னிக்கல் நாலேஜ் 70 மார்க்ஸுக்கும், செக்ஷன் பி வந்து 30 மார்க்ஸுக்கும் வைக்கிறாங்க. செக்ஷன் ஏ 70 மார்க்ஸ்ல வந்து நம்ம என்ன படிக்கிறோமோ நர்சிங் ரிலேட்டடா, டெக்னிக்கல் நாலேஜ் ஸ்கில்ஸ் அது ரிலேட்டடா தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. செக்ஷன் பில வந்து ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், ரீசனிங், வெர்பல் அண்ட் மென்டல் எபிலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆப்டிடியூட் இதுக்கு ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போ நீங்க ராங்கா ஆன்சர் எழுதிட்டீங்கன்னா எந்த பெனால்ட்டி கிடையாது, எந்த மார்க்ஸும் மைனஸும் கிடையாது. உங்களோட கொஸ்டின் பேப்பர் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி 2 டைப்லயுமே வரும். நீங்க இங்கிலீஷ் யூஸ் பண்ணி அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணலாம். ஸோ இங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 100 மார்க்ஸுக்கு 50 மார்க்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா யூ ஆர் அன்ரிசர்வ்டு ஆர் இடபிள்யூஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிடுவாங்க மோஸ்ட்லி. இதே வந்து 40 மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் அதிக சான்ஸ் இருக்கு. ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா ஒரு பெர்மனன்ட் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் எப்பவுமே வந்து நீங்க ரெடியா வச்சுக்கணும். ஏன்னா எல்லா நோட்டிபிகேஷன்ஸ் வந்து இந்த இமெயில் ஐடியிலையும் மொபைல் நம்பர்லயும் தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அட்மிட் கார்டு எல்லாமே இந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து நீங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வெப்சைட் மூலியமா தான் பார்க்கணும். அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர்ல நோட்டிபிகேஷன் சென்ட் பண்ணுவாங்க. எப்படி அப்ளை பண்ணுங்கிற எல்லா டீடைல்ஸும் வந்து இங்க போட்டிருக்காங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா இன்னொரு வீடியோ போடுறேன். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிக்கிறாங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், அண்ட் தென் உங்களோட பிஎஸ்சி நர்சிங் ஸ்டேட் நர்சிங் கவுன்சில்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிபிகேட், ஜிஎன்எம் இருந்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிபிகேட் அதை வந்து அப்லோட் பண்ணணும். இவ்வளவுதான் இந்த ஜாபுக்கான டீடைல்ஸ். கண்டிப்பா இது எக்ஸலண்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம எய்ம்ஸ், ஜிப்மர் மட்டும் இதுல இல்லாம எல்லா 30 இயர்ஸ்க்குள்ள என்னென்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சி கிடைக்குதோ கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போறேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் ஃபியூச்சர் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த ஆல்ங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்ல நீங்க கண்டிப்பா போகணுங்கிறதா என் ஆசை. ஸோ கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நல்லதே நடக்கும்.